என் பேர் திவ்யதர்ஷினி. நான் தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல்லேருந்து வரேன். நான் வந்து இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்போ வந்து மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். 300 350 அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் எனக்கு டியூஷன் தேவைப்பட்டப்ப வெளியிலலாம் தேடினப்ப 1000 மேலே தான் ஃபீஸ்லாம் சொன்னாங்க. குடும்ப கஷ்டம் வந்து இருந்தனால அந்த ஃபீஸ் வந்து கட்ட முடியல. அதனால வந்து வெளியிலலாம் விசாரிச்சப்ப இது மாதிரி தளபதி விஜய் பயிலகம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. போய் சேர்ந்தேன். கொஞ்சம் மார்க்கெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சு. 10th பப்ளிக் எக்ஸாமில் 500க்கு 404 மார்க் எடுத்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமான மார்க்கு. அதனால இன்னைக்கு வந்து நான் தளபதியை வந்து சந்தித்தேன். போய் பேசின ஸ்டேஜ்லலாம் கூப்பிட்டு ஹக்லாம் பண்ணாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணி ஆல் த பெஸ்ட்லாம் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி, மறக்கவே மாட்டேன் அந்த மெமரிஸ். விஜய் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க, எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கு? ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க? பயங்கர ஹாப்பி. அம்மா அப்பா எல்லாருமே ஹாப்பி. அவங்களாம் இந்த மெமரிஸ்லாம் நான் மறக்கவே மாட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த ஸ்டேஜில் போய் ஏறுவேனான்லாம் நினச்சேன். ஆனால் போய் ஹக்லாம் பண்ணிட்டு ஹேண்ட் ஷேக்லாம் ரொம்ப மறக்கவே மாட்டேன். இன்னும் போய் பார்க்கல. போய் ஃபோன் எடுத்து அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீ போவியா நான் பாத்துறேன்னு சவால்லாம் விட்டுட்டு அமைச்சிருக்காங்க. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன. வணக்கம், நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வடக்கு ஒன்றியத்திலிருந்து வரேன். நான் மகளிர் அணி பொறுப்பாளராக இருக்கேன். என்னோட நேம் கற்பகம். நீங்க வந்து தளபதியோட இந்த ஸ்பீச் என்னென்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா அரசியல்னாலே சவால் விடுறது அது இது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்திருக்கோம். பட் ஒரு நிதானமான அரசியல் தலைவர், ஒரு பொறுமையான அரசியல் தலைவர், எதையுமே வந்து ஒரு உடனே அவசரமா எதுக்கு அறிக்கை விடுறது அந்த மாதிரி இல்லாம ஒரு விஷயத்தையும் உள்ளார்ந்து யோசிச்சு எது மக்களுக்கு தேவையில்லை, எந்த மாதிரி கருத்துக்களை நம்ம பதிவிடணும்ன்றத வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு அப்படின்றத நாங்க இதுல அவர்கிட்ட இருந்து நாங்க பொறுமையும் நிதானத்தையும் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். கிட்டத்தட்ட 1 இயர் டிராவல் ஆயிடுச்சு. இது வரைக்குமே ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க விஜய் சார். களத்தில் இறங்கி ஒரு போராட்டம் கூட எதுவுமே நடத்தல. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதுல மகளிருக்கு ஆதரவா விஜய் சார் ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி களத்தில் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நீங்க களத்துல வரலன்னு சொன்னீங்க. நீங்க உள்ள மீட்டிங் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆவணப்படம்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணோம். அதுல தளபதி 20 வருஷமா 25 வருஷமா 25ல இருந்து 30 வருஷமா களப்பணி மட்டும் தான் செஞ்சிருக்காருன்றத நாங்க அதுல சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா அதான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து ஒரு நோட்டீஸ் விஷயம் பாத்தீங்கன்னா களத்துல இருந்து நாங்க எல்லாரும் தான் இறங்கி பண்ணோம். அதுல அரெஸ்ட் பண்ணாங்க. அதுல இருந்து நாங்க வெளியில வந்தோம். இதெல்லாம் அவங்க பண்ணிதானே சார்? எப்படி நீங்க இல்லன்னு சொல்லலாம்? ஒவ்வொன்றுக்கும் பதிலடி. களப்பணினா வந்து இறங்கி போராடுறது அந்த மாதிரினா அது எல்லாமே எங்க தளபதி வந்து ஒவ்வொரு தடவை தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வரப்பையும் கஜா புயல்ல மீனவர்களை இது பண்ணப்போ, தூத்துக்குடி ப்ராப்ளம் அப்ப, அனிதா விஷயம் அப்போ எல்லாத்துக்குமே பதிலளிக்கிற விதமா தான் அந்த ஆணவ படமா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். சரிங்களா? நீங்க அதை பாத்தீங்கன்னாலே அதுல நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பேசிக்கா ஆன்சர்ஸ் வந்துரும். களப்பணியில ஆல்ரெடி தளபதி 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு. இன்னும் நீங்க அவரோட அரசியல் முதிர்ச்சியை அதுல பாப்பீங்க. இன்னும் வர காலங்கள்ல நான் சொல்றேன். போலியான ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தையோ நாங்க எதிர்கொள்ள விரும்பல. ஒரு போலியான ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தையோ நாங்க கொடுக்க விரும்பல. எந்த போராட்டமும் நாங்க தீர்வை நோக்கி பயணிக்கிறோம். பரந்தூருக்கு வந்தாரு. அடுத்த நாளே முதல்வர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அறிவிச்சாரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்காக நாங்க போராட்ட காலத்தில் சில விஷயங்களை பேசணும். மகளிர் அணி சார்பாக நோட்டீஸ்லாம் கொடுத்தோம். அது சட்ட மசோதாவா பாஸ் பண்ணாரு சட்டமன்றத்தில். இது மாதிரி ஒரு தீர்வை கொடுக்கும் தலைவரா, உண்மை தலைவனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவனா, மக்கள் தலைவனா இருக்கிறது எங்கள் தலைவர் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. தமிழகத்தில் இருக்க வெற்றிடத்தை நிரப்ப வந்திருக்க ஒரே தலைவர் தலைமை தான்.